சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வ கோவிலுக்கு எப்போதெல்லாம் போகிறீர்களோ கட்டாயம் இந்த ஒரு பொருளை உங்கள் கையால் வைக்க மறக்காதீர்கள். என்னங்க சொல்கிறீங்க? குலதெய்வ கோவிலேருந்து ஒரு சில பொருட்கள் எடுத்துகிட்டு வந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன ஒரு பொருளை கொண்டு போய் வைக்க சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் கையால் உங்கள் குலதெய்வ கோவிலில் இந்த ஒரு பொருள் வைத்தாலே போதும். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். உங்கள் குலதெய்வம் ரொம்பவே சந்தோஷமடையும். அது என்ன பொருள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அப்படின்னாலே நம்ம குடும்ப முறைப்படி பொங்கல் படையல் வைத்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் ஆடையெல்லாம் வச்சு சாற்றி நம்ம வழிபாடு செய்வோம். இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, குலதெய்வ கோவிலுக்கு வெல்லம் வாங்கிட்டு போய் கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெல்லம் வாங்கிட்டு போய் இப்போ கொடுக்குறீங்க. அது ரொம்பவே நல்லது தான். ஆனால் அந்த வெல்லம் உங்கள் கோவிலுக்கு தேவையா? ஏன்னா நான் இப்போ 2 குலதெய்வ கோவிலுக்கு என்னால் செல்ல முடிஞ்சது. அப்போ போய் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வெல்லம் வாங்கி அந்த வெல்லம் கசிவடிச்சு, அதாவது நீராக நீர்த்து போய் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள பசுக்களுக்கு அதை வந்து உணவாக கொடுத்தாங்க. உங்கள் குலதெய்வ கோவிலில் என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. இன்னும் ஒரு சில குலதெய்வ கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா வெல்லம் நிறையா இருக்குது. சுவாமிக்கு பச்சரிசி வந்து அன்றாடம் வாங்கிட்டு வந்து பச்சரிசி வெல்லம் கலந்து சுவாமிக்கு பொங்கல் படையல் விட்டு அன்றாடம் நமக்கு நெய்வேத்தியம் வைத்தாங்க. அப்போ உங்கள் குலதெய்வ கோவிலில் பச்சரிசி தேவைப்படுதா, நெய் தேவைப்படுதா, முந்திரி திராட்சை தேவைப்படுதா, இதெல்லாம் என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதை வாங்கி கொடுக்கும்போது குலதெய்வம் ரொம்பவே சந்தோஷமடையும். குலதெய்வத்திற்கு உங்கள் கையால் தினமும் நெய்வேத்தியம் வைத்த பலன் கிடைக்கும். இப்போ குலதெய்வத்திற்கு கட்டாயம் உங்கள் கையால் வாங்கி வைக்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு. கல்லுப்பு இல்லாமங்க வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கல்லுப்பு ரொம்பவே நல்லது. நம் வீட்டில் உள்ள பண கஷ்டம் நீங்கணும் அப்படின்னா, உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் எப்போல்லாம் போகிறீங்களோ அப்போ அங்கே உள்ள உணவு தயாரிக்கும் இடத்திற்கு தேவையான கல்லுப்பை உங்கள் கையால் வாங்கி கொடுக்கலாம். இல்லை உங்கள் குலதெய்வ கோவிலில் அன்னதானம் நடக்குது அப்படின்னா, அந்த அன்னதானத்திற்கு தேவையான கல்லுப்பை வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லது. அதுவும் குடும்ப தலைவரின் கையால் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு. கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட பொருள். இந்த கல்லுப்பு நம்ம குலதெய்வ கோவிலுக்கு கொடுக்கும்போது குலதெய்வத்தின் அருளும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் ஒரு சேர பெற்று நம் குடும்பத்தில் கடன் தொல்லை நீங்கும். முதல்ல அடுத்தது பணம் சேர்வதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும். இன்னும் ஒரு சில கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மன் கோவிலாக இருக்கும் குலதெய்வமே. அவங்களுக்கு இந்த பருக்கள்லாம் கொட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிட்டு ஒரு இடத்துல வந்து கல்லுப்பு கொட்டி வைப்பாங்க. அதுபோல் உங்கள் குலதெய்வ கோவில்லையும் இடம் இருக்குது அப்படின்னா 2 கல்லுப்பு பாக்கெட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏதேனும் இருந்தால் அந்த உபாதைகள் நீங்க வேண்டும் என உங்கள் குலதெய்வத்திடம் வேண்டி கல்லுப்பு கொட்ட வேண்டிய இடத்தில் கொட்டலாம். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மண்டை வெல்லம்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு சில குலதெய்வ கோவிலில் தெப்பம் நீர்நிலைகள் இருக்கும். அவங்கெல்லாம் தலையை சுற்றி போடுவாங்க. அந்த வெல்லம் எப்படி கரைகின்றதோ அதே போல் நோய் கரையும் அப்படின்னு. அது போன்ற பழக்கம் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் செய்யலாம். இல்லைங்க இந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க, இல்லை இது எல்லாமே இருக்குது, இதையும் செஞ்சுட்டு நாங்கள் உப்பும் சமையலுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். ஒரு சில குலதெய்வ கோவிலில் எல்லா பொருளும் எல்லாமே வாங்கி வச்சுட்டாங்க, நாங்கள் ஒன்றுமே கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கையால் உங்கள் குலதெய்வ கோவிலில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கோவில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மண்ணுக்கு ஏற்றவாறு எந்த செடி ரொம்ப நல்லா வளரும், எந்த பூச்செடி நல்லா வளரும் அப்படின்னு விசாரித்து அந்த பூச்செடியை உங்கள் குலதெய்வ கோவிலில் வைத்து அதை பராமரிக்க சொல்லுங்கள். இது போல் செய்யும்போது அந்த பூச்செடியிலிருந்து தினமும் பூக்கும் பூக்கள் உங்கள் தெய்வத்திற்கு அன்றாடம் படைக்கப்படும். உங்கள் கையால் அன்றாடம் படைக்கப்படும் ஏதேனும் ஒரு பொருள் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கட்டாயம் உங்களால் உணர முடியும். கண்டிப்பாக இந்த பொருட்களில் எந்த பொருள் உங்களால் வாங்கி கொடுக்க முடியுதோ, எந்த பொருள் உங்களால் செய்ய முடியுதோ அதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு ஏறுமுகம் ஏற்படுவதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும்.
அதுவும் கல்லுப்பு ரூ. 10 தான் வரும். அந்த ஒரு பொருளை மட்டுமாவது முதல்ல உங்கள் குலதெய்வ கோயிலில் வாங்கி வச்சு பாருங்கள். அந்த ஒரு மாதத்துலேயே கண்டிப்பாக தெரியும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஓம் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.